ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா விதமான அனிமலும் நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு அனிமலாக பார்க்கலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம முயலேருந்து ஆரம்பிக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா மலர், அதான் அங்கே படுத்துக்காங்க பார்த்தீங்கன்னா. அவங்க பார்த்தீங்கன்னா கயல். இவங்க பார்த்தீங்கன்னா குட்டி போட்டுலேருந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? நாங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த இதுக்கு போயிடலாம். அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ டாக்ஸ்க்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு டாக் பேர் பார்த்தீங்கன்னா பட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா எப்போ தாளம் திருட்டு போயிடுங்க. எது சொன்னால் அவங்ககிட்ட நம்ம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கேமரா நக்கிட்டு இருக்கான். பட்டு ஹாய் சொல்லு. ஹாய். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்ததுக்கு போயிடலாம். நாங்கள் 2 டாக்ஸ் வளர்க்குறோம். 2 டாக்ஸில் ஒன்று இங்கே படுத்துருந்துச்சு. அவங்க அங்கே போய் காட்டலாம் ஒருத்தர். அங்கே அந்த டாக்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்துட்டு போயிடலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷை பார்த்தீங்கன்னா டேங்க்கில் வளர்க்கல. ஏன் கெஸ் பண்ணுங்கள், ட்ரம்மில் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ட்ரம்மை காட்டுறேன். பார்த்தீங்கன்னா அதான் இந்த ட்ரம்மில் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு எந்த ஃபிஷ்ஷும் தெரியலன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள், நம்மக்கிட்ட பொறிச்ச ஃப்ரைஸ் தான் இதெல்லாம். ஃபோன் ரொம்ப கிளார் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதுன்னு நினைக்கிறேன். அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்ததுக்கு போயிடலாம். நம்மக்கிட்ட ஒரே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 2 நாய்க்குட்டி இருக்குங்க. இவங்கள பார்த்தீங்கன்னா இவங்க பேர் ஜாக்கி. இன்னொருத்தர் பேர் பார்த்தீங்கன்னா பட்டு. இதே தான் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் 2 ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா ட்வின்ஸு. அவன் பார்த்தீங்கன்னா அங்கே படுத்துருந்தானா. இவன் பார்த்தீங்கன்னா அவன் பேர் ஜாக்கி. நாங்கள் இன்னொருத்தர் பார்க்கலாம். அடுத்து நம்ம அடுத்த ஃபிஷ்ஷை போய் பார்த்துட்டு போகலாம். அடுத்து நம்ம வீட்டில் என்ன நடக்குன்னு போய் பார்த்துட்டு போகலாம். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா கேப்சிகம் இருக்குது. சாதா கேப்சிகம் இல்லை, இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டில் பஜ்ஜி போடுவாங்களே அந்த கேப்சிகம்லாம் இருக்குது. இதெல்லாம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சக்கரவள்ளி கிழங்கு இருக்குது. இதை பாருங்க, பெரிய செடி தான். அது மட்டும் இல்லை, வேறு மாதிரி ரோஜா செடிங்க நிறையா இருக்குது. தாமரை கிழங்குங்க. இதை பாருங்க, ஒரு செடி எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இப்படி தான் இருக்கும் கிழங்குல. நாங்கள் நட்டு வச்சதை காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஆகாய தாமரை. இது இப்படி தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தாமரை. இதை வச்சு இப்படி தான் ஒரு 2 மாதத்துக்கு மேலே தான் ஆகுது. என்ன பூ வைக்கல. பூ பூத்துச்சுன்னா அடுத்த ஒரு அப்டேட்டில் தரேன். இது என்ன பண்ணுறது, என்ன வகையானதுன்ட்டு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மீனும் போடலை. அடுத்த அப்டேட்டில் போடுவோம். நீங்கள் சொல்கிற மீன் தான் நான் போடுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வளர்க்குற மீனை அடுத்த மீனை போய் காட்டலாம். பாருங்க, இது நம்மக்கிட்ட பொறிச்ச ஃப்ரைஸ் தான். கேமரா தெளிவாக தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த காட்டுங்க. ஓகே வாங்க, அடுத்ததுக்கு போயிடலாம். அங்கே அடுத்து நம்ம டெரஸ்ட்டுக்கு போய் பார்க்கலாம். அடுத்து நம்ம வீட்டை சுற்றி என்ன நம்ம மரம்லாம் வச்சுருக்கோன்னு போய் காட்டுறோம் உங்களுக்கு. வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முருங்கை மரம் இருக்கும். அப்படியே நேரம் வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வாழை மரங்கள்லாம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு மரம் இருக்கும், மேங்கோ ட்ரீ. இது பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ரெட் சாண்டில்வுட். இது பார்த்தீங்கன்னா இமான் வசந்த் மேங்கோ ட்ரீ. இது லெமன் ட்ரீ. இது பார்த்தீங்கன்னா எனக்கு பேர் சரியாக தெரில, நீங்கள் தெரிஞ்ச சொல்லுங்கள். இதான் கோவா ட்ரீ. இதை பார்த்தீங்கன்னா நார்த்தங்காய்.
இங்கிலீஷ் எனக்கு என்னென்னு தெரில, சொன்னால் கமெண்டில் பேர் சொல்லுங்கள். பாருங்கள். ஓகே, வாங்க அடுத்து போயிடலாம். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெட் சாண்டல் ட்ரீ தான். இது பார்த்தீங்கன்னா குமிழி தேக்கு பாருங்கள், அது பெரிய மரம். இது பார்த்தீங்கன்னா ஒட்டு மாங்கன்னு, ஒட் மேங்கோ ட்ரீ பார்த்துக்கோங்க, பெரிய மரம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தேக்கு கண் இருக்குது, பெரிய மரம் தான் இதுவும். அடுத்து பார்த்தீங்கன்னா கோகனட் ட்ரீ இருக்குது, கோகனட் பிரான்ச்சஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வாங்க நம்ம டெரஸ்ட்டை போய் காமிக்கலாம். இங்கே நம்ம போர்வெல் இருக்குது, ஆனால் நான் மோட்டர் செட் பண்ணல. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட மினி கார்டனிங் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ரோஸ் 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 ரோஸ். இது பார்த்தீங்கன்னா ஒத்தடுக்கு குண்டு மல்லி, இது 3 அடுக்கு மல்லி, இது குண்டு மல்லி செடி. இது பார்த்தீங்கன்னா நாட்டு பன்னீர், அது பன்னீர் ரோஸ் ஹைப்ரிட் தான். நான் சொன்னல, இது பார்த்தீங்கன்னா நாட்டு பன்னீர் ரோஸ், அது பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ரோஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தா பாருங்கள் ஃபுல்லாக மண் தான். அடுத்து பார்த்தோன்னா இங்கே ஒரு கார்டன் வச்சுக்கிறோம், வாங்க பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு நடந்துச்சுலாம். இங்கே பார்த்தீங்கன்னா முருங்கை செடி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஓமவல்லின்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது கோட்டன் செடி. வாடாமல்லி செடி யாருக்கா வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா டேபிள் ரோஸ், இது பார்த்தீங்கன்னா மேங்கோ ரோஸ், இது பார்த்தீங்கன்னா வாடாமல்லி செடி தான். இது மாதிரி நிறைய வகை இருக்குது எங்கள்கிட்ட. இப்போ அழிஞ்சிருச்சு பாதி இது. இப்போ எங்கள்கிட்ட இருக்க பார்த்தோன்னா இந்த மாதிரி ரோஸ் தான். அடுத்து எங்கள் பாருங்கள் நிறைய வாடாமல்லி செடிங்கள்லாம் இருக்குது. நாங்கள் வாடாமல்லி செடியும் அனுப்புவோம், இருந்தால் விதையும் அனுப்புவோம். உங்கள் இதுதான். இங்கே பாருங்கள் வாட்டர்மெலன் சீட்ஸ் போட்டு நாங்களே வளர்த்தது, எவ்வளோ பெருசு பாருங்கள். ஆலோவேரா கூட இருக்குது. பார்த்திங்கன்னா இதான் எங்களோட கொல்லை. சும்மா ஒரு 8 ஏக்கர்ஸ் இருக்கும். பாருங்கள் சுற்றிலே கோகனட் ட்ரீ தான். பாருங்கள் எங்கே முந்திரி தோப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் வ்ளாக்லேயே வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் புஜ்மா யூடியூப் சேனல் அப்புறம் வந்து பார்க்குறேன். டாட்டா, பாய் பாய், குட் பாய், see you.